நாங்கள் தெளிவாகவே தலைவர் சொல்லியிருக்கிறாரு, எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்கும் பட்சத்தில் எங்களுக்கு தொகுதிகள் தேவையில்லை, நாங்கள் வந்து ஆதரவு கொடுக்க தயாராக இருக்கோம், எங்களுடைய ஆட்சிக்கு வரும்போது நாங்கள் வந்து அதை நடைமுறைப்படுத்துவோம்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாருன்னா இப்போ இந்த ஒரு கூட்டணி முறிவு என்கிற நிலையை வந்திருக்காது. அந்த இனப்படுகொலைக்கு சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் என்று அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் எப்படி வந்து சட்டமன்றத்தில் வந்து ஒரு தீர்மானம் அம்மையார் ஜெயலலிதா கொண்டு வந்தார்களோ அதுபோல் நீங்கள் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வாங்க, இந்த தீர்மானத்தின் மூலமாக மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுங்க. ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்ட ஆட்சியாளர் அரசு அதிகாரிகள் தான் இந்த ஆட்சியை வந்து இயக்குறாங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் திமுக கூட்டணியிலேருந்து வெளியே இருக்காரு. இப்போ அடுத்து ஏதாவது கூட்டணி வாய்ப்பு ஏதாவது இருக்கா? அவர் தெளிவாகவே சொல்லிட்டாரு. அவர்களையெல்லாம் நாங்கள் வந்து அரசியல்வாதியாக பார்க்கல. ஏன்னா இவங்கெல்லாம் இவ்வளோ காலமாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. சட்டத்தால் தண்டிக்கப்பட்ட ஒரு குற்றவாளியோட நம்ம போய் கூட்டணி சேர முடியாது. அது வந்து எங்களுடைய அரசியலுக்கு இருக்கு. வெளிப்படையாக அறிவிப்பு கொடுங்க, நாங்கள் வந்து வேல்முருகன் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை ஏற்கிறோம், அவர் வந்து தொகுதி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லுங்கள். அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். நாங்கள் வந்து தொகுதி முக்கியமா கோரிக்கை முக்கியமா என்பதை ஒரு விழுக்காடு கூட வாக்கு வங்கி இல்லாத ஒரு கட்சிக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு. அது இன்னும் கொடுமை என்னன்னா, கடைசி நிமிடம் வரை பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட தேமுதிக, நீங்கள் வந்து நாங்கள் பாஜகவுக்கு எதிரானவர்கள் சொல்கிறீங்க, கடைசி வரை பாஜகவோட பேச்சுவார்த்தை இந்த தேமுதிக இப்போ வந்தாலே புனிதர் ஆயிட்டாங்க. திமுகவை வெற்றி பாதைக்கு எடுத்துட்டு போக தொழில் திருமாவளவன் மிகப்பெரிய பங்களிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இப்போ வந்து தேமுதிகக்கு 0.4% தான் ஓட்டு இருக்குன்னும் போது என்ன காரணத்தில் கொடுத்துருப்பாங்க சார்? இல்லை, அதான் நான் மறுபடியும் சொன்னேன், போராட்ட சக்திகளை அழித்தொழிக்கக்கூடிய வேலையை வந்து திமுக செஞ்சிட்டு இருக்கு. திமுகவும் இன்னொரு பாசிச மனநிலைக்குள்ள தான் இருக்காங்க. தனக்கு அடிபணிந்து போவர்கள் அல்லது தனது அரசியலுக்கு ஒத்து ஊதுவர்களை மட்டும்தான் வளர்த்தெடுக்கணும் அப்படிங்கிறது அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. அப்படிங்கிறதான் இந்த போக்கு நமக்கு காட்டுது. எந்த ஒரு பிரச்சனையிலையும் பார்த்தீங்கன்னா வேல்முருகன் அவர்கள் குரல் கொடுப்பாரு. திமுகவில் தொடர்ந்து நிறைய அவலங்கள், பாலியல் வன்கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ இது குரல் கொடுக்காததுக்கு என்ன? நீங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதி கொடுத்துருக்கீங்களா? இன்னொரு கொடுமை என்னன்னா, காங்கிரஸ் கட்சி கடைசி நொடி வரை தாவேகாவை காட்டியே திமுக மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க. சித்திரைவன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் வானிலை செய்தி தொடர்பாளர் கண்ணதாசன் அவர்கள் தான் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியிலேருந்து வேல்முருகன் அவர்கள் வெளியேறியிருக்காரு. ஸோ 2 தொகுதி கொடுக்காததுனாலயா இல்லை அவர் வச்சு அந்த 10 கோரிக்கையை வந்து பரிசீலிக்காததுனால என்ன காரணம் சார்? இல்லை, தொடர்ச்சியாக மீடியாக்களில் இந்த ஒரு பொய்யான பிம்பம் என்னென்னா, தொகுதி தான் வந்து பிரச்சனைன்ற மாதிரி காட்டிக்கிட்டே இருக்காங்க. அது திமுகவினருடைய பரப்புரையாக நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் தெளிவாகவே தலைவர் சொல்லியிருக்கிறாரு, எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்கும் பட்சத்தில் எங்களுக்கு தொகுதிகள் தேவையில்லை, நாங்கள் வந்து ஆதரவு கொடுக்க தயாராக இருக்கோம்னு. ஸோ இதை வந்து முதல்வர் வந்து பரிசீலனை செய்து நாங்கள் வந்து வேல்முருகன் வைக்கக்கூடிய அந்த கோரிக்கைகள் வந்து இந்த மக்களுக்கானதாக இருக்குது, நாங்கள் வந்து அதை எங்களுடைய ஆட்சிக்கு வரும்போது நாங்கள் வந்து அதை நடைமுறைப்படுத்துவோம்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாருன்னா இப்போ இந்த ஒரு கூட்டணி முறிவு என்கிற நிலையை வந்திருக்காது. அதை அவர்கள் செய்யாததன் பின்னணி வந்து அவர்களுடைய அரசியலுக்கு வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையாகும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. அதனால் இங்கே கோரிக்கை தான் முதன்மையானது. நாங்கள் வந்து சட்டமன்றம் போனாலும் இது தான் பேச போகிறோம், சட்டமன்றம் போனாலும் நாங்கள் பேச வேண்டிய விஷயங்கள் இதுதான். அதனால் வந்து எங்களுடைய இந்த கூட்டணி முடிவுக்கான முதன்மை காரணம் வந்து எங்களுடைய கோரிக்கைகள் தான். அந்த 10 கோரிக்கைக்கு அந்த நிபந்தனைகள் என்ன சார்? சாதிவாரி கணக்கெடுப்பு. பொதுவாகவே வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் என்னென்ன சமூகங்கள் கல்வி வேலைவாய்ப்பில் பின்தங்கி இருக்காங்கன்றது வந்து ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்னாடியும் வந்து சாதி சர்டிஃபிகேட் கேட்டு போராடக்கூடிய நிலையில் பல சமூக மக்கள் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. குறிப்பாக நீங்கள் மலைவாழ் மக்கள், பழங்குடி மக்கள்லாம் வந்து இன்னும் பட்டியல் சமூக மக்கள் இன்றைக்கும் சரியான சாதி சர்டிஃபிகேட் கூட கிடைக்காம அவருடைய வேலை கல்வி உரிமை மறுக்கப்பட்டு போராடிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் சமீபத்தில் கூட நீங்கள் வந்து அதிமுக ஆட்சியில் வன்னியர்களுக்கு 10.5 உள்ஒதுக்கீடு வழங்கும்போது அது வந்து சரியான முறையில் வழங்காதன் அடிப்படையில் வந்து உச்சநீதிமன்றம் அதை வந்து தடுத்து நிறுத்தியது. அதனால் நீங்கள் வன்னியர்களுக்கான 10.5 மட்டும் இல்லாமல் அனைத்து சமூகங்களுக்குமான பிரதிநிதித்துவம் கிடைக்கணும் கல்வி வேலைவாய்ப்பில். அதனால் நீங்கள் வந்து சாதி அடிப்படையில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எல்லா சமூகங்களும் எத்தனை விழுக்காடு இருக்காங்களோ அத்தனை விழுக்காடு இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் அவங்களுடைய உரிமைகளை கொடுங்க அப்படிங்கிறதான் வந்து சமூக நீதி கோரிக்கையாக நம்ம வந்து பார்க்குறோம். அந்த அடிப்படையில் முதன்மை கோரிக்கையாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பதை நம்ம வந்து முன் வச்சிருக்கோம். இரண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 10.5 விழுக்காடு வந்து முறையாக நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்துகின்றது. அதுக்கடுத்து ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை தான். அந்த இனப்படுகொலைக்கு சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் என்று அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் எப்படி வந்து சட்டமன்றத்தில் வந்து ஒரு தீர்மானம் அம்மையார் ஜெயலலிதா கொண்டு வந்தார்களோ அதுபோல் நீங்கள் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வாங்க, இந்த தீர்மானத்தின் மூலமாக மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுங்க, சர்வதேச நீதிமன்றங்களில் ஈழ இனப்படுகொலைக்கு தீர்வு கிடைக்கணும் அப்படிங்கிறத ஒரு கோரிக்கையாக வச்சுருக்கோம். அதுபோல் வந்து ஈழத்திற்கு வந்து பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு ஈழத்தமிழர்களுக்கு என்று தனிநாடு வழங்குவதற்கான பொது வாக்கெடுப்பு நடத்த சர்வதேச அளவில் வந்து நீங்கள் அழுத்தம் கொடுக்க முதல்ல நீங்கள் ஒரு நடவடிக்கை
நடவடிக்கை எடுங்க அப்படிங்கிறத ஒரு கோரிக்கையை வச்சுருக்கோம். இதுபோக பூரண மதுவிலக்கு, தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்புகள் எல்லாம் தமிழர்களுக்கு, அதாவது மாநில பணிகளில், மாநில அரசு பணிகளில் 100 விழுக்காடும், தனியார் துறைகளில் 90 விழுக்காடும், மத்திய அரசு பணிகளில் 90 விழுக்காடும் தமிழர்களுக்கே முன்னுரிமை என்பதை சட்டமாக்குங்க. குறிப்பாக டிஎன்பிஎஸ்சியில் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்களும் தேர்வு எழுதி இப்போ அரசு பணிக்கு வர முடியும் என்கிற அந்த ஓபிஎஸ் கொண்டு வந்த சட்டத்தை நீக்கி தமிழர்கள் வேலை தமிழர்களுக்கு என்பதை உறுதி செய்யுங்க அப்படிங்கிற அந்த கோரிக்கை. தமிழில் குடமுழுக்கு நடத்தப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை. இன்னும் சுங்கச்சாவடிகள் அகற்றப்பட வேண்டும், தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டும் என்கிற எல்லா கோரிக்கைகளுமே தமிழ் மண் மொழி இனம் சார்ந்த கோரிக்கைகளாக தான் வச்சுருக்கோம். இந்த கோரிக்கைகளை திமுக நிறைவேற்றுவதற்கோ அல்லது இந்த கோரிக்கையை பரிசீலனை செய்வதற்கோ திமுகவுக்கு என்ன தடை அப்படிங்கிறத திமுக தான் சொல்லணும். இப்போ இந்த அரசியல் கூட்டணிலாம் பார்த்தீங்கன்னா அதிகாரிகளோட ராஜ்யம் தான் பயங்கரமாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்ட ஆட்சியாளர் அரசு அதிகாரிகள் தான் இந்த ஆட்சியை இயக்குறாங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஏன்னா இந்த 5 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட சில சட்டங்கள் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை மையப்படுத்தியதாக இருக்குது. குறிப்பாக நீங்கள் தொழிலாளர் விரோத சட்டம், 8 மணி நேர வேலை என்பதை 12 மணி நேரமாக உயர்த்துவது என்பது ஆர்எஸ்எஸ் சித்தாந்தவாதிகள் தான் முன்வைக்கக்கூடியது. ஏன்னா உலகம் முழுவதும் மிகப்பெரிய போராட்டத்தின் அடிப்படையில் தான் 8 மணி நேர வேலை என்பதை வென்றெடுத்தோம். எங்களுக்கான 8 மணி நேர வேலை, 8 மணி நேர ஓய்வு, 8 மணி நேர உறக்கம் என்பதை மிகப்பெரிய போராட்டத்தின் அடிப்படையில் தான் வென்றெடுத்தாங்க. இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் கொண்டவர்கள் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வேலை வாய்ப்புகள் இப்போ அவங்களுடைய உழைப்பை சுரண்ட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த மாதிரியான சித்தாந்தங்களை பேசுவாங்க. அதை திராவிட முன்னேற்ற கழகமும் சட்டமாக கொண்டு வருதுன்னா அதுக்கு பின்னணியில் இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் கொண்ட அதிகாரிகளுடைய வேலை இருக்குது, அவர்களுடைய அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதுபோல் பல்வேறு சட்டங்கள் நம்ம சொல்ல முடியும். நீங்கள் பல்கலைக்கழக திருச்சி சட்டங்களாக இருக்கட்டும், எல்லா சட்டங்களுக்கு பின்னாடியும் நீங்கள் பாசிச பாஜக எதை மறைமுகமாக இங்கே செயல்படுத்த நினைச்சதோ அதையெல்லாம் திமுகவின் மூலமாக அவங்க செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க, அவங்களுடைய அதிகாரிகள் மூலமாக அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நடிகர் ஒருத்தர் சொன்னாருன்றதுக்காக தேர்வுக்கெல்லாம் அவங்க பேரை வைக்கிறாங்க. இப்படிப்பட்ட திமுக கூட்டணி பார்த்தீங்கன்னா அது சினிமா பிரபலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது, கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்க மாட்டேங்குது. இதுக்கு என்ன காரணம்? இல்லை, அதான் எஸ்வி சேகருடைய அப்பாவுடைய பேர் நீங்கள் ஒரு தெருவுக்கு சூட்டியிருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் எஸ்வி சேகருடைய கருத்தியிலோ எஸ்வி சேகரின் அப்பாவின் கருத்தியிலோ இந்த திமுகவுக்கும் திராவிட இயக்கத்திற்கும் ஆதரவானது கிடையாது. அவங்க ஆரம்பத்திலிருந்தே பார்ப்பனிய அரசியலே பாஜக அரசியல் செய்தவர்கள் தான். அந்த அடிப்படையில் அவர்கள் நேர் எதிர் சித்தாந்தம் கொண்டவர்கள் திமுகவோட. ஆனால் தலைவர் வேல்முருகன் சட்டமன்றத்தில் தொடர்ச்சியாக என்ன சொல்கிறாருன்னா, தமிழ் மண் மொழிக்காக போராடிய தலைவர்கள், போராளிகளின் பெயர்களை தெருவுக்கு வைங்க, ஊர்களுக்கு வைங்க, அவங்களுக்கு சிலை வைங்க, அவங்களுக்கு மணிமண்டபம் அமைங்கள், பல கோரிக்கைகள் வச்சுருக்கோம். அதையெல்லாம் நடைமுறைப்படுத்தாமல் தன்னுடைய சித்தாந்தத்துக்கு எதிரானவங்களுடைய கோரிக்கைகள் உடனடியாக பரிசீலனை செய்யப்படுவது என்பது இந்த ஆட்சி யாருக்கானதாக இருக்குது அப்படிங்கிற அந்த கேள்வியை தான் தலைவர் முன் வச்சிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் திமுக கூட்டணியிலேருந்து வெளியே இருக்காரு. இப்போ அடுத்து ஏதாவது கூட்டணி வாய்ப்பு ஏதாவது இருக்கா? இல்லை, அவர் தெளிவாகவே சொல்லிட்டாரு, அதிமுக பாஜக கூட்டணியில் இல்லை அப்படிங்கிறத அவர் சொல்லிட்டாரு. ஏன்னா நீங்கள் திமுகவை விட அதிகமாக ஆர்எஸ்எஸ் பாஜக கூட்டங்களை அதிகமாக எதிர்ப்பது தலைவர் வேல்முருகன் தான். அது ஆளுநருடைய தலையீடாக இருக்கட்டும், எல்லா பிரச்சனைகளிலுமே மிக தீவிரமாக தமிழ்நாட்டிலே கோபேக் மோடி என்கிற ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டிங்கை உருவாக்கி பிரதமரை விமான நிலையத்திலிருந்து நேரடியாக ஐஐடி நிறுவனத்திற்கு தனி ஹெலிகாப்டர் மூலமாக போகக்கூடிய நிலைக்கு உருவாக்குன தலைவர் வேல்முருகன். தரை வழியாக போக முடியாத ஒரு நெருக்கடியை உருவாக்குனது, அந்த போராட்டங்களை முன்வெடுத்தது தமிழக வாழ்வுரிமை கட்சியும் தலைவர் வேல்முருகன் தான். அதனால தொடர்ச்சியாக ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்துக்கு எதிரான கட்சியாக தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி தன்னை நிலைநிறுத்தியிருக்குது. அதனால என்டிஏ கூட்டணி கிடையாது. தமிழக வெற்றி கழகம் போன்ற அரசியல் புரிதலற்ற நபர்களோடு நாங்கள் கூட்டணி சேர போகிறது இல்லை. அதனால் எங்களுடைய தலைமையிலான ஒரு தமிழ் தேசிய அரசியல் கூட்டமைப்பை நாங்கள் உருவாக்கும். இப்போ அதிமுகவும் இல்லை, தாவேகவும் இல்லைன்னு சொல்றீங்க. இப்போ சசிகலா அவர்கள் ராமதாஸ் கூட சேர்ந்து அவர்களையெல்லாம் நாங்கள் அரசியல்வாதியாக பார்க்கல. ஏன்னா இவங்கெல்லாம் இவ்வளோ காலமாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இதுவரை சசிகலா அம்மையார் நீதிமன்றங்களால் தண்டிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி. இன்றைக்கு தேர்தலில் அவர் போட்டியிட முடியாது. ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையிலிருந்து அடுத்த 6 ஆண்டு காலம் கூடுதலாக அவங்க தேர்தலில் போட்டியிட முடியாது என்கிற சட்ட விதிமுறைகள் இருக்குது. அந்த அடிப்படையில் நம்ம சட்டத்தால் தண்டிக்கப்பட்ட ஒரு குற்றவாளியோட நம்ம போய் கூட்டணி சேர முடியாது. அது எங்களுடைய அரசியலுக்கு இருக்குது. அதனால் நாங்கள் ஒரு பரிசீலனை எடுக்கலை, அதை ஒரு பார்வையாக கூட நாங்கள் முன்வைக்கல. தொல் திருமாவளவன் அவர்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா 10 தொகுதிகளுக்கும் கம்மியான சீட்டு தான் கொடுக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. இவருக்கு அந்த தொகுதி அதனால தான் அவர் வெளியில் வந்திருக்காரா, இல்லை வேறு ஏதாவது காரணம்? இல்லை, அதுதான் மறுபடியும் இந்த ஒரு கேள்வியை தான் ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. ஏன்னா தலைவர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, எங்களுடைய தொகுதிகளை விடவும் நீங்கள் வெளிப்படையாக அறிவிப்பு கொடுங்க, நாங்கள் வேல்முருகன் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை ஏற்கிறோம், அவர் தொகுதி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லுங்கள். அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். நாங்கள் தொகுதி முக்கியமாக கோரிக்கை முக்கியமாக என்பதை நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோம். எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள், நாங்கள் எந்த விதமான தொகுதியும் கேட்காம வேலை செய்ய தயாராக இருக்கணும். அப்போ இந்த பிரச்சனை கோரிக்கை தான். 2வது திருமாவளவன் அண்ணன் போன்றவர்களுக்கு கூடுதலாக இடம் கிடைக்காது என்பது வருத்தத்துக்குரியது. ஏன்னா நீங்கள் 2016 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணி உருவான போது விஜயகாந்த் உயிரோடு இருந்த காலகட்டத்தில்
தேமுதிக வந்து அந்த தேர்தலில் எல்லா இடங்களிலும் படுதோல்வி. விஜயகாந்த் டெபாசிட் பறி போனது. உளுந்தூர்பேட்டையில் விஜயகாந்த் டெபாசிட் பறி போனது. 23,000 வாக்குகள் என்ன வாங்கியிருந்தார். ஆனால் திருமாவளவன் அவர்கள் 87 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சார். வெறும் 87 வாக்குகள் தான் குறைவாக பெற்று காட்டுமன்னார் சட்டமன்ற தொகுதியில் தோல்வி அடைஞ்சார். அப்போ விசிகாவுடைய பலம் என்பது விஜயகாந்த் உயிரோடு இருந்த காலகட்டத்திலும் சரி, இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி. இந்த முறை வந்து மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. பானை சின்னம் அவங்களுக்கு சொந்த சின்னம் வாங்கியிருக்காங்க. அப்போ தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சி, வளர்ந்து வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சி. தேமுதிக கடந்த சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலுடைய அதோடைய வாக்கு வங்கி 0.47 போயிடுச்சு. ஒரு விழுக்காடு கூட வாக்கு வங்கி இல்லாத ஒரு கட்சிக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு. அது இன்னும் கொடுமை என்னன்னா, கடைசி நிமிடம் வரை பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட தேமுதிக. நீங்கள் வந்து நாங்கள் பாஜகவுக்கு எதிரானவர்கள் சொல்கிறீங்க. கடைசி வரை பாஜகவோட பேச்சுவார்த்தையில் இந்த தேமுதிக இப்போ வந்தானே புனிதராயிட்டாங்க. கடைசி வரை பாஜகவை நம்பி நடுத்தரில் நின்று கொண்டிருந்த ஓபிஎஸ் உங்கள் கட்சியில் வந்தவொடனே புனிதராயிட்டாங்க. இவங்களுக்குலாம் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. ஆனால் இத்தனை ஆண்டு காலமாக பாசிச எதிர்ப்பில் வந்து துணிந்து நின்று சனாதன எதிர்ப்பில் தெளிவாக நின்ற திருமா போன்றவர்களையும் ஐயா வைகோ போன்றவர்களையும் இன்னும் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அமைப்புகளையும் நீங்கள் வந்து ஒரு வகையில் புறக்கணிக்கிறதும் அவர்களுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்காததும் வந்து இந்த திமுகவும் பாசிச அரசியலுக்கு துணை போதா அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாக்குது. ஒருவேளை நாளை தேமுதிக இந்த கூட்டணியில் இருந்து தொங்கு சட்டமன்றம் உருவாகும் பட்சத்தில் தேமுதிக பாஜகவுக்கு ஆதரவு அளிக்காது என்கிற எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. ஏன்னா தேமுதிகவின் கடந்த கால அரசியல் பயணம் அப்படி. 2014 பாஜகவோட இருந்தவங்க, 2016 மக்கள் நல கூட்டணியாக தனிச்சு போனாங்க, 2019 மறுபடியும் பாஜக, 2021 அமமுகவோட ஒரு கூட்டணி, 2024 மறுபடியும் அதிமுகவுடைய கூட்டணி. இப்படி தான் அவங்களுடைய கூட்டணி கணக்கில் வந்து அந்தந்த தேர்தல் கால நலனை மையப்படுத்தி தான் அவங்க வேலை செஞ்சுருக்காங்க. தவிர மக்களுக்காக எந்த போராட்டங்களையும் மக்கள் பிரச்சனைக்காக நின்றவங்களும் கிடையாது. அப்போ இது போன்ற கட்சிகளுக்கு முன்னுரிமை கொடுத்து உண்மையான மக்களுக்காக போராடக்கூடிய போராட்ட சக்திகளை மழுங்கடிக்கக்கூடிய வேலையை திமுக செஞ்சிட்டு இருக்கு. இன்னைக்கு மதிமுகவுக்கு 4 தொகுதிகள் கொடுக்கப்பட்டு அதில் ஒரு தொகுதிகள் தான் சொந்த சின்னத்தில் நிற்கணும், மீதி 3 தொகுதிகள் வந்து எங்களுடைய உதயசூரியில் நிற்கணும் அப்படிங்கிறது வந்து அந்த கட்சியை அழித்துடிக்கக்கூடிய ஒரு வேலை. அது எவ்வளோ பெரிய மன வருத்தத்தோட வந்து அவர் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருப்பாங்கன்னு பாருங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் அதிகப்படியான போராட்டங்களை நடத்திய ஒரு கட்சி. ஒரு காலத்தில் வந்து நாடாளுமன்றத்தை அலற விட்டவர், நாடாளுமன்ற புலி என்றெல்லாம் போற்றப்பட்டவர் ஐயா வைகோ அவர்கள். இன்னைக்கு அவருக்கு ஒரு ராஜ்யசபா சீட் உங்களால் கொடுக்க முடியல. கமலஹாசன் நாடாளுமன்றத்தில் போய் என்ன பேச போறாரு? இந்த பக்கம் எல்கே சுதீஷ் நாடாளுமன்றம் போய் என்ன பேச போறாரு? அப்ப யாரை நாடாளுமன்றம் அனுப்ப வேண்டும், யாரை வந்து சட்டமன்றம் அனுப்ப வேண்டும் என்கிற ஒரு கோட்பாட்டில் வந்து திமுக மக்கள் விரோத சக்திகளை தான் நாடாளுமன்றம் அல்லது மக்களுக்காக எதையும் செய்யாதவர்களை நாடாளுமன்ற சட்டமன்றத்துக்கு அனுப்புவதும் மக்களுக்காக போராடக்கூடியவர்களை புறக்கணித்து வருவதும் என்பது ஆபத்தான போக்கு. இது திமுக 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவில் எதிரொலிக்கும். இப்போ திமுகவை வெற்றி பாதைக்கு எடுத்துகிட்டு போக தொழில் திருமாவளவன் மிகப்பெரிய பங்களிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இப்போ வந்து தேமுதிகக்கு 0.4% தான் ஓட்டு இருக்குன்னும் போது என்ன காரணத்தில் கொடுத்துருப்பாங்க சார்? இல்லை, அதான் நான் மறுபடியும் சொன்னேன், போராட்ட சக்திகளை அழித்தொழிக்கக்கூடிய வேலையை வந்து திமுக செஞ்சிட்டு இருக்கு. நீங்கள் வந்து நமக்கு 1000 முரண்கள் இருந்தாலும் கம்யூனிஸ்டுகள் தான் இன்றைக்கு வரைக்கும் தொழிலாளர் விரோத சட்டங்களுக்கு, தொழிலாளர்களுக்கான நலனுக்காக போராடுது, விரோத சட்டங்களை எதிர்த்து போராடுது, விவசாயிகள் போராட்டங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றும் குறைந்தபட்ச மக்கள் போராட்டங்களில் இன்றைக்கி வந்து வீதியில் இறங்கி போராடக்கூடிய கட்சியாக கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களுடைய பிரச்சனைகளாக இருக்கட்டும் அல்லது சனாதன சக்திகளுக்கு எதிரான போராட்டங்கள் தொடர்ச்சியாக கையில் எடுத்திருக்காங்க. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் தான் போராட்டங்கள் இருக்காங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சி போன்ற கட்சிகள் தான் போராட்ட காலத்தில் இருக்கிறாங்க. இன்னொன்று இவர்கள் தான் மக்களோட மக்களாக வேலை செய்யக்கூடியவங்களா இருக்காங்க. இந்த சக்திகளை எல்லாம் அழித்தொழிக்கக்கூடிய வேலையை தான் திமுக தெளிவாக முன்னெடுத்துட்டு இருக்கு. திமுகவும் இன்னொரு பாசிச மனநிலைக்குள்ள தான் இருக்காங்க. தனக்கு அடிபணிந்து போவர்கள் அல்லது தனது அரசியலுக்கு ஒத்து ஊதுவர்களை மட்டும்தான் வளர்த்தெடுக்கணும் அப்படிங்கிறது அவங்க தெளிவாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் இந்த போக்கு நமக்கு காட்டுது. எந்த ஒரு பிரச்சனையிலையும் பார்த்தீங்கன்னா வேல்முருகன் அவர்கள் குரல் கொடுப்பாரு. திமுகவில் தொடர்ந்து நிறைய அவலங்கள், பாலியல் வன்கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ இது குரல் கொடுக்காததுக்கு என்ன? இல்லை, எல்லாத்தையுமே அவர் குரல் கொடுத்துட்டு இருக்காரு. அதில் என்ன சிக்கல்னா, நீங்கள் வந்து வேல்முருகன் போன்றவர்கள் பேசுவதை எந்த மீடியாக்களும் காட்டுறதில்லை. நீங்கள் ஒவ்வொரு நாளுமே அவருடைய அறிக்கைகள் வெளியாகிட்டு தான் இருக்குது. இப்போ நீங்கள் விஜய் தரப்புலேருந்து ஒரு சாதாரண ஒரு 2 வரியில் ஒரு அறிக்கை கொடுத்தாலே எடுத்து பெரிய அளவு ஃப்ளாஷ் நியூஸ் போடுறீங்க. வேல்முருகன் அண்ணன் இப்போ விளாத்திக்குளம் பிரச்சனையாக இருக்கட்டும், கிருஷ்ணகிரியில் 2 வயது குழந்தை கற்பழிக்கப்பட்டதாக இருக்க, பாலியல் உறவு இல்லாதப்பட்டதும் எல்லா பிரச்சனைக்காகவும் போராடி தான் இருக்கார், குரல் கொடுத்து தான் இருக்கார். அவருடைய அறிக்கைகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. எந்த மீடியாக்களும் வேல்முருகன் அண்ணனுடைய அந்த கருத்துக்களை முன்வைத்து பேசுவதோ விவாதம் நடத்துவதோ, இன்னும் ஒருபடி மேலே சட்டமன்றத்தில் அவர் எவ்வளோ பிரச்சனைகளை பேசினார். சட்டமன்றத்தில் ஒவ்வொரு முறையும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். சேகர் பாபுவோட சண்டை போடுவார், இந்த பக்கம் முருகனோட சண்டை போடுவார், இன்னும் அப்பாவு போன்றவர்களோட நிறைய சண்டைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டாலின் அவர்களே வந்து வேல்முருகன் மீது சட்டமன்றத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்ன அளவுலாம் போச்சு. எந்த விவாதங்களிலும் இது குறித்து விவாதம் நடத்தினதே கிடையாது. அப்போ இங்கே மீடியாக்கள் தான் வந்து தலைவர் பேசுவதை எந்த வெளிப்படுத்தலை அப்படிங்கிறது தான் உண்மை. அவர் எல்லாத்துலையும் பேசிட்டு தான் இருக்காரு. இப்போ அவர் யாரோடனும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ அவரோட அடுத்த கட்ட நகர்வு என்னவா? உறுதியாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தனது சொந்த பலத்தை நிரூபிப்பதற்காக
தனது தலைமையிலான ஒரு மாற்று அணியை உருவாக்கி தேர்தலை சந்திக்கும். இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகள்லாம் அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க. இப்போ திருமாவளவனுக்கு அந்த தொகுதி பங்கீடு கொடுக்காதது, இவர் வெளியில் வந்து இது வந்து திமுகவை பாதிக்காதா சார்? இல்லை, அதுதான் நீங்கள் இந்த தேர்தலில் இப்போ நான் நிறைய சமூக ஊடகங்களில் பார்க்குறேன். நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் உடன்படிக்கை ஏற்பட்டாலும் கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடைய தொண்டர்களுடைய மனநிலை என்னவா இருக்குன்னா, எங்களுக்கான உரிய முக்கியத்துவம் தராத பட்சத்தில் இந்த திமுகவுடைய வெற்றிக்கு நாங்கள் வேலை செய்ய மாட்டோம் அப்படிங்கிற நிறைய பதிவுகளை பார்க்குறோம். நிறைய தொண்டர்கள் தோழர்கள் வந்து ரொம்ப மன வலியோட அவங்க பதிவு பண்ணுறாங்க. ஏன்னா விடுதலை சிறுத்தைகளுடைய பலம் என்பது யாராலையும் மறுக்க முடியாது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் எந்த விதமான பணமும் கொடுக்காம பல லட்சம் மக்களை திரட்டக்கூடிய ஒரு கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதை அவங்க பல முறையை வந்து நிரூபிச்சிருக்காங்க. திருச்சி மாநாடாக இருக்கட்டும், ஒவ்வொரு முறையுமே அவங்களுடைய கட்சியோடைய பலத்தை தொடர்ச்சியாக நிரூபிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நீங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதி கொடுத்துருக்கீங்கல்ல, இல்லை இன்னொரு கொடுமை என்னன்னா, காங்கிரஸ் கட்சி கடைசி நொடி வரை தாவேகாவை காட்டியே திமுக மிரட்டிக்கிட்டு இருந்தான். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா வந்து காங்கிரஸ் கட்சியோட மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடங்கர் சொல்கிறாரு, நாங்கள் வந்து தாவேகாவுடனும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கோம்னு வெளிப்படையாக சொல்கிறாரு. இன்னும் காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவர்கள் மாணிக்கம் தாகூர் போன்றவர்கள் எல்லாம் திமுகவை கடுமையாக விமர்சித்தாங்க. ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று சொன்னார்கள். இப்படியெல்லாம் திமுகவை மிக மோசமாக மிரட்டி கொண்டிருந்த காங்கிரஸுக்கு கடந்த முறை போட்டியிட்டதை விட கூடுதலான தொகுதிகள் ஒதுக்கியிருக்கீங்க. 25 தொகுதிகள் என்பதை தாண்டி 28 தொகுதிகளும் ஒரு நாடாளுமன்ற மேலவையும் கொடுத்துருக்கீங்க. ஆனால் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் திமுக ஆட்சிக்கு தொடர்ச்சியாக குரல் கொடுத்தது, தொடர்ச்சியாக பாசிசத்துக்கு எதிராக நிற்போம், திமுகவின் கூட்டணியில் அங்கம் வகிப்போம் என்று வெளிப்படையாக அறிவித்தவர் தான் தலைவர் திருமாவளவன் அவர்கள். அப்போ அவருடைய கட்சிக்கு ஏன் இவ்வளவு மோசமான ஒரு நிலையை அந்த கட்சி ஏன் உருவாயிருக்கு அப்படிங்கிறது, அந்த கட்சி ஏன் இப்படி நடத்தப்படுது? இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வாக்கு வங்கி குறைவாக இருக்கா? இன்றைக்கி வந்து 8 விழுக்காடுக்கும் அதிகமான வாக்கு வங்கி நிரூபித்து காட்டிருக்காங்க. தேர்தல் ஆணையம் வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக இன்றைக்கி வந்து விடுதலை சிறுத்தைகள் ஏற்கப்பட்டிருக்கு. 25 ஆண்டுகள் கடந்து அந்த கட்சிக்கான அங்கீகாரம் பெறப்பட்டிருக்கு. அப்போ வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சி, அவரே வருத்தத்தோடு சொல்லியிருக்காருல தலைவர், அவர் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காருல, எங்கள் கட்சி வளரக்கூடாது என்று நினைக்கிறார்கள், நாங்கள் போராடி தான் தேர்தலை எதிர்கொள்ளணும், போராடி தான் வேட்பாளர் நிறுத்தணும் அப்படிங்கிற நிலையை தான் எல்லாரும் விரும்புகிறாங்க, இதையெல்லாம் தாண்டி தான் நாங்கள் வேலை செய்கிறோம் அப்படிங்கிறது யாருக்கு சொல்கிறாருன்னா திமுக தான் சொல்கிறாரு. இதையெல்லாம் திமுக தான் திட்டமிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வந்து கடைசி வரை ஒரு இடுபறி நிலையிலே வச்சுக்கிட்டு அவர்களை ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்குறது. இது திமுகவுக்கு மட்டும் இல்லை, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் இது பொருந்தும். நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் கடைசி வரை நீங்கள் வந்து தியாகம் பண்ணுங்க, ஒரு தொகுதி விட்டு கொடுங்க, 2 தொகுதி விட்டு கொடுங்க அப்படிங்கிறது. நீங்கள் திமுக ஆட்சி அரியணையில் ஏறுவதற்காக ஏன் இந்த கட்சிகள் தியாகம் செய்யும்? திமுக நீங்கள் போன முறை போட்டிட்டு எல்லா தொகுதியிலும் வெற்றி பெற்றீங்களா? இல்லை, 170 தொகுதிக்கு மேலே இருந்து 135 தொகுதியில் தான் வெற்றி பெற்றது திமுக. 133 தான் நினைக்கிறேன். அப்போ மீதி தொகுதியில் நீங்களும் தோல்வி அடையக்கூடிய கட்சியாக தான் இருக்கீங்க. அப்போ நீங்கள் சில தொகுதிகளை விட்டு கொடுத்து போங்க, சில தொகுதிகளை வந்து இந்த கட்சிகள் வளர்ச்சியை மையப்படுத்தி இந்த கட்சிகள் நீங்கள் உண்மையில் ஜனநாயக சக்திகள், முற்போக்கு சக்திகள் தமிழ் மண்ணில் வளர வேண்டும், இங்கே இருக்கக்கூடிய இந்த இந்துத்துவ அரசியலை வந்து வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தால் இந்த சக்திகளை நீங்கள் வளர்த்தெடுக்க வேண்டும். ஆனால் இவங்க திட்டமிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சக்திகளை முழுமையாக அழித்தொழித்துட்டு இவர்களிடம் இருந்து சீட்டுகளை பிரித்து தேமுதிக போன்ற கட்சிகளுக்கும் பாஜக சித்தாந்தம் கொண்டு ஓபிஎஸ் போன்றவர்களுக்கும் ஒதுக்குவதன் மூலமாக இவர்களுடைய அந்த இணக்கப்போக்கு வந்து இன்னைக்கு இல்லாமல் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்கள் கூட்டணி கட்சிக்குள்ள ஒரு பெரிய மனக்கசப்பு உருவாயிருக்கு. இது தேர்தலில் இணைந்து பயணிப்பதில் ஒரு பெரிய சிக்கலை உருவாக்கும். அது தேர்தல் முடிவுலையும் பெரிய ஒரு அதிருப்தி உண்டாக்கும்.